இன்றைக்கி கிளாஸ் என்ன அப்படின்னா, இருந்து காலேஜுக்கு போகிறாரு ரஜினிஷ், ரசிலா 2 பேரும் ஸ்கூல் லைஃப்பை முடிச்சுட்டு காலேஜ் போகிறாங்க. அப்படி காலேஜ் போகிறனால இந்த வகுப்பு, அதே மாதிரி 2.5 வருஷம் ஸ்கூல் ஆஸ்பிரண்ட்டுக்கு கொடுத்த இந்த கோச்சிங்கில் இப்போ எந்த அளவுக்கு ரஜினிஷ் இருக்கார், ரசிலா இருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது எனக்கு ஒரு இந்த டைரி படி பார்த்தோம்னா ஒரு 70% கூட திருப்தி இல்லை. இதில் நான் நிறைய எழுதி வச்சுருக்கேன் எல்லாமே. இப்போ காலேஜ் லைஃப் இன்னுமேல் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது என்னால் கணிக்க முடியாது. ஸோ ரஜினிஷ்க்கு எழுதி வச்சுருக்கேன் இப்படி டைரியில். அப்போ பிரசிலாவும் ரஜினிஷும் ஸ்கூல் லைஃப்பை முடிச்சுட்டு காலேஜ் லைஃபுக்குள்ளே போகிறாங்க. கடந்த 2.5 வருஷமாக ஜென் அகாடமியில் இந்த சிவில் சர்வீஸ் கோச்சிங் போகுது. கடைசி 2 மாதம் இந்த +2 முடிச்சுட்டு 2 மாதம் நான் ரொம்ப கேர் எடுக்கவே இல்லை. என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். பாசிட்டிவ் என்னன்னு தெரியும், பட் நெகட்டிவ் என்னன்னு தெரியணுமா இல்லையா? அப்படியே கற்பனை பண்ணிடக்கூடாது இல்லை. அப்போ நெகட்டிவ் என்ன? அப்போ வர்மா கிளாஸ் காலையில் எப்படி போச்சு அப்படின்னா ரொம்ப மோசமாக போச்சு. நியூஸ் பேப்பர் வீட்டில் என்ன ஆகுதுன்னா பிரிக்காமல் அப்படியே இருக்குது. ஹிந்து நியூஸ் பேப்பர் ஒரு நாள் விரித்து அப்படி புரட்டி பார்த்தா கசங்கமா இல்லையா? அப்படி கசங்கவே இல்லை, அது அப்படியே பத்திரமா இருந்தது. 7 மணி வரைக்கும் நல்லா தூக்கம் இருந்தது. நினச்ச மணிக்கு நம்ம விருப்பப்படி டயத்துக்கு சாப்பிட்ற மாதிரி போச்சு. அப்போ கடந்த 2 மாதம் இப்படி தான் போச்சு. அதில் நமக்கு +2 நெருக்கடி வேறு, எக்ஸாம் நல்லா பண்ணணும், ஸோ மார்க் வாங்கணும், அந்த நெருக்கடி வேறு. ஆனால் 2.5 வருஷம் கோச்சிங் நான் நெருக்கடியில் இருக்கும்போது எனக்கு உதவி பண்ணிச்சா அப்படின்னா 100% உதவி பண்ணலை. அதை நான் பார்க்குறேன், ரசிலாட்ட பார்க்குறேன், ரஜினிஷ்ட பார்க்குறேன். அப்போ கோச்சிங் தப்பாக இருக்கா, நம்ம கொடுக்குற கோச்சிங் தப்பாக இருக்கா, இல்லை அவங்க தப்பாக இருக்காங்களாங்குது நான் பார்த்து ஆகணுமா இல்லையா? நான் சுய பரிசோதனை பண்ணணும்ல. நான் கொடுக்குற ஒரு பயிற்சி உண்மையிலே அது வேலை செய்யாதுன்னு எனக்கு தெரியணும்ல. அப்படின்னா அந்த நெருக்கடியில் வேலை செய்யலை. நான் கூடயே போகிறேன், காலையில் எந்திரிச்சிலேருந்து கூட போகிறேன், ஈவினிங் கூடயே போகிறேன். நீங்கள் பேசுகிற அந்த நியூஸ் பேப்பர் கிளாஸ் எல்லாம் அப்படி கேட்குறேன். வீட்டில் என்ன நடக்குன்னு பார்க்குறேன், வெளியே என்ன நடக்குன்னு பார்க்குறேன். அதை ஃபுல்லாக இந்த ரெக்கார்ட் நோட்டில் என்ட்ரி பண்ணுறேன். இன்னும் ரஜினிஷ்க்கு பிரசிலாவுக்கு நெருக்கடி, இன்னும் அடுத்த நெருக்கடி என்னென்னா கல்லூரி இன்னும் 3 வருஷம் தான். 3 வருஷம் முடித்து வெளியே வந்த 6 மாதத்துக்குள்ளே சிவில் சர்வீஸ் எக்ஸாம் எழுதுறேன். அதுவும் முதல் அட்டம்ப்டில் பாஸ் பண்ணேன். இந்த நெருக்கடியில் அவங்க இப்போ தள்ளப்படுறாங்க. எல்லாம் பேசும்போது நல்லா இருக்குது. நமக்கு காலேஜ் முடித்தோன்னா ஐஏஎஸ் ஆயிடணும் அப்படி கேட்கும்போது என்ன ஆகுது, குளிருது மனசில். அப்படியா? அப்போ மற்றவங்க என் கூட படித்தவங்களாம் மாஸ்டர் டிகிரி படிப்பாங்க, நான் முசோரியில் ட்ரைனிங் போவேன். அதெல்லாம் கேட்கும்போது மகிழ்ச்சியாக இருக்குது. ஆனால் நடந்துருமான்னு கேட்டால் சத்தியமாக நடக்குது. அது எது எனக்கு சொல்லுது அப்படி நடக்காது அப்படின்னா இந்த டைரி சொல்லுது. அந்த பெயினில் தான் இந்த வகுப்பு. அப்போ பயிற்சி தோல்வி ஆயிடுச்சா இல்லை எடுத்துக்கிட்ட நபர் தோல்வி ஆயிட்டாருங்கிற ஒரு கேள்வி எனக்கு இருக்கு, எனக்கு என் முன்னாடி இருக்கு. அந்த கேள்வியை நான் சாதகமாக மாற்றணும். யாருக்கு சாதகமோ உங்களுக்கு மாற்றணும். கேள்வி உனக்கு இல்லை, எனக்கு இருக்குது. ஒரு தகப்பனாக நான் தோத்துடலாம், எங்கள் அப்பா தோற்ற மாதிரி. ஆனால் ஒரு வழிகாட்டியாக நான் கண்டிப்பாக தோற்க மாட்டேன். அதுக்கு வாய்ப்பே நான் கொடுக்கவும் மாட்டேன், அது சாத்தியமே இல்லை. அது எனக்கான திமிரு. அது ஏன்னா நான் எடுக்கிற பயிற்சியை வச்சு எனக்கான திமிரு. இப்போ இன்றைக்கி கிளாஸில் ஒரு ஓப்பன் டாக்காக நம்ம இந்த கிளாஸை நம்ம பேசி ஆகணும். அந்த கட்டாயம் நமக்கு எக்ஸ் ஃபார்முலான்னு நம்ம ஒன்றை உருவாக்கணும். அது வேறு யாருக்கும் தேவையாக தெரியல. சிவில் சர்வீஸ் படிக்கிறவங்களுக்கு அதெல்லாம் தேவையான, கண்டிப்பாக இதெல்லாம் தேவையில்லை, தள்ளி வச்சுருங்க. நம்ம என்சிஆர்டி புக்கு படிக்கணும், நியூஸ் பேப்பர் படிக்கணும், கிளாஸ் கரெக்டாக போகணும், டெஸ்ட்டு பேட்ச் வைக்கணும், டிஸ்கஷன் வைக்கணும். இவ்வளோதான். இதை தாண்டி ஒரு பவுண்ட்ரியை தாண்டி இந்திய அளவில் யாராச்சும் சிவில் சர்வீஸ்க்கு கோச்சிங் எடுக்கிறாங்க இல்லை தன்னை தயார்படுத்துகிறாங்கன்னா ஒருத்தர் கூட கிடையாது. 2000 2026 வரைக்கும் 26 வருஷம் நான் பார்த்ததில் ஒருத்தர் கூட கிடையாது. ஆனால் நிறைய பேர் வெற்றியாளர்கள் நம்ம முன்னாடி இருக்காங்க, நிறைய பேர் பாஸ் ஆகிட்டாங்க. கடந்த ஆண்டு டாப் 2 நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த ராஜேஸ்வரி,
மதுரைக்காரன், இன்ஜினியரிங் கிராஜுவேட். ஒரு நாலாவது அட்டம்ப்ட்னு நினைக்கிறேன். அவங்க டாப் 2 வாங்கிட்டாங்க. டாப் 1 வந்து ராஜஸ்தான், அவர் எம்பிபிஎஸ் டாக்டர். டாப் 3லேருந்து டாப் 10 வரைக்கும் பார்த்தா எல்லாருமே பிகாம், பிஏ இங்கிலீஷ் படித்தவங்க. ஆனால் காலேஜ் டாப் காலேஜ். அதில் செகண்ட் அட்டம்ப்ட்டு, தேர்ட் அட்டம்ப்ட்டு, டாப் 3, 4, 5, 6, 7 அப்படி. இதெல்லாம் நான் அனலைஸ் பண்ணுறேன். இவங்கெல்லாம் யாருன்னு பார்க்குறேன். எனக்கு அது தேவையா இல்லையா? யார் நம்ம முன்னாடி வெற்றியாளர்களாக இருக்காங்க, சிவில் சர்வீஸில் பெரிய டாப்பராக இருக்காங்க, அவங்க பேட்டி கொடுக்குறாங்க, அவங்க எங்கே பயிற்சி எடுத்தாங்க, என்ன நோட்ஸ் படித்தாங்க, இதெல்லாம் எனக்கு தேவை. நான் அதை ஃபுல்லாக அனலைஸ் பண்ணேன். எனக்கு இதுதான் அதிகபட்ச நேரமே. ஒரு நாள் 24 ஹவர்ஸில் நான் அதிகபட்ச நேரம் எடுக்கிறதே இந்த தேடுதல் தான். கம்பத்தில் உட்காந்துட்டு டெல்லி வரைக்கும் ட்ராவல் பண்ணிடுவேன், டெல்லியை தாண்டி ட்ராவல் பண்ணிடுவேன். நமக்கு அதுக்கான வசதியெல்லாம் இருக்குல்ல, சோசியல் மீடியா எல்லா தளமும் இருக்கனால அது மூலியமாக அவங்கள பார்த்துருவேன். முடிஞ்சால் ஃபோன் போட்டு பேசிடுவேன். ஆனால் அவங்க அடுத்து என்ன பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்கன்னு பார்க்குறேன். ஐஏஎஸ் ஆயாச்சு, ஐபிஎஸ் ஆயாச்சு, அடுத்து அவங்க எப்படி இருக்காங்க அப்படின்னா எந்த நியூஸ் பேப்பர்லேயும் அவங்கள பற்றி தகவல் இருக்காது. ஏன்னா அவங்க வந்து அரசாங்க அதிகாரியாக மாறிட்டாங்க. மத்திய அரசு ஊழியர், மாநில அரசு ஊழியர் அப்படின்னு மாறிட்டாங்க. நீங்கள் சிவில் சர்வீஸ் இன்டர்வியூ பாஸ் பண்ணுற வரைக்கும் தான் இந்த அகாடமியோட ஸ்டூடெண்ட். உங்கள் வீட்டுக்கு நீங்கள் பிள்ளை. நீங்கள் உள்ளே போன பிறகு சிவில் சர்வெண்ட்டு, நீங்கள் மக்களுக்கான பிரதிநிதியாக மாறிடுவீங்க, அரசாங்க ஊழியராக மாறிடுவீங்க. உங்கள் மேலே ஈஸியாக யாரும் கை வைக்கவே முடியாது, உங்கள் மேலே ஈஸியாக நடவடிக்கை எடுக்க முடியாது. இந்த அகாடமியிலேருந்து நீங்கள் ரொம்ப உயரத்துக்கு போயிடுவீங்க. உங்கள் வீட்டிலேருந்து நீங்கள் ரொம்ப உயரத்துக்கு போயிடுவீங்க. நாங்களாம் ரொம்ப சின்ன ஆளாக தெரியும். நான் ஜென் அகாடமியில் படித்தேன். அப்படியா? ரொம்ப சின்னதாக. ஏன்னா நான் ஐஏஎஸ் ஆஃபீஸர். வீட்டில் அம்மா அப்பாவே நம்ம ரொம்ப சாதாரணமாக பார்ப்போம். எங்கள் அம்மா வந்து பெருசாக படிக்கவே இல்லை, கூலி வேலைக்கு தான் போகிறாங்க. அம்மா சின்னதாக தெரிவாங்க, அப்பா சின்னதாக தெரிவார். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தா நமக்கு அப்படியே கனெக்ட், ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ், காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ்லாம் அப்படியே வெளியே போயிடும். நமக்கு அடுத்து ஃப்ரெண்ட்ஸ் அமையிறவங்கலாம் சிவில் சர்வெண்ட்டாக இருப்பாங்க, ஐஏஎஸ் ஆஃபீஸராக. நம்மகிட்ட ஒரு பொண்ணு பேசுகிறாங்கன்னா அவங்க ஐஏஎஸ்ஸாக இருப்பாங்க, நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தர் ஐபிஎஸ்ஸாக இருப்பார். ஸோ சர்க்கிளே மாறிடும். மேக்சிமம் நம்ம நடந்து போக மாட்டோம், காரில் தான் போவோம். ட்ரெயின் ரொம்ப ரேராக யூஸ் பண்ணுவோம், ஃப்ளைட்டில் தான் போவோம். இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், +2 முடிச்சாச்சு, டூர் எங்கே போகல, ஏன்னா சுருளிப்பட்டி போனோம், தேக்கடி போனோம், இங்கே இருக்க மேகமலைக்கு போனோம், வைகை டாம் போனோம், இப்படி நம்ம பேசிகிட்டு இருக்கோம். சிவில் சர்வெண்ட் ஆன பிறகு நான் லண்டன் போனேன், ஆஸ்திரேலியா போனேன், கலிஃபோர்னியா போனேன், இப்படி போயிட்டு இருக்கோம். இவ்வளோ வாய்ப்பு இந்த சிவில் சர்வீஸ் கொடுக்குது. அப்போ டாப் ரேங்கில் வர்றாங்களே, பாஸ் ஆகுறாங்களே, அவங்க எல்லாருமே பெர்ஃபார்மன்ஸ் எப்படின்னு நான் பார்க்க ஆரம்பித்தேன். அது பல வருஷம் பார்க்க ஆரம்பித்தேன். அந்த பல வருஷம் நான் பார்க்க ஆரம்பித்ததில் என் மனதுக்கு ஒத்த மாதிரி ஒரு ஆள் கூட கிடையாது. நான் ஆச்சரியப்பட்டது ஒரு ஆளாக கூட கிடையாது. நான் சிவில் சர்வீஸ் படித்ததுலேருந்து கணக்கு எடுத்துக்கிட்டேன். அதுக்கு முன்னாடி உள்ளவங்களும் நான் கணக்கில் எடுக்கல. அதிலிருந்து இப்போ வரைக்கும் இவரை நான் ரொம்ப ஆச்சரியமாக பார்க்குறேன் அப்படி ஒருத்தரே இல்லை. இந்த மேடம் வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருக்காங்க, எங்கே படித்தாங்க, இவங்க தானே டாப்பராக இருந்தாங்க அப்படின்னு எந்த ஆச்சரியமும் எனக்கு இல்லை. அருவருப்பாக இருக்கு. அந்த இது உள்ளே வந்தனால தான் இந்த ஃபார்முலாவே நான் உருவாக்க ஆரம்பித்தேன். அதுக்கு முன்னாடி இது மீது எனக்கு எந்த கவனமும் இல்லை. ஸோ இது மட்டும்தான் நான் பண்ணிக்கிட்டு இருந்தேன். இது ஃபஸ்ட்டு பண்ணிக்கிட்டு இருந்தேன், இது செகண்ட். நியூஸ் பேப்பரை பற்றி தான் ஜென் அகாடமி ஃபோக்கஸ்டாக இருந்தது. அப்புறம் லேண்ட்மார்க் புக்கை பற்றி ஃபோக்கஸ்டாக இருந்தது. என்னைக்கு இந்த உணர்வு எனக்கு வர ஆரம்பிச்சதோ அப்புறம் தான் நான் கற்றுக்கிட்டதை உள்ளே கொண்டு வர ஆரம்பிச்சேன். அது வரைக்கும் நான் அதை எடுக்கவே இல்லை, அதை ஃபோக்கஸ் பண்ணவே இல்லை. ரஜினிஸ்ட்டு, பிரசிலா, இசை, உதயபாரதி யார்கிட்டையுமே நான் அதை கொடுக்கவே இல்லை. என் தான் போயிட்டு வந்தது. எப்போ அதை சிவில் சர்வீஸ்குள்ளே கொண்டு வந்தேன் அப்படின்னா, நான் எதை ஆச்சரியமாக பார்த்தனோ, எது நான் ரொம்ப விரும்பினோ, எதை நான் ரொம்ப வேணும்னு நினச்சனோ, எதுக்காக மொத்த வாழ்க்கையை அர்ப்பணிச்சனோ, அதுவே எனக்கு அருவருப்பாக தெரிய ஆரம்பிச்சு. ஆனால் சிவில் சர்வெண்ட் அப்படி இல்லை. தேனிக்கு ஒரு கலெக்டர் தான், ஒரு எஸ்பி தான். ஒரு மாவட்டத்துக்கு 3 எஸ்பி இருக்காங்க, 3 கலெக்டர் இருக்காங்கன்னா போட முடியாது. தேனியோட மக்கள் தொகை வந்து 11.5 லட்சம் பேர் இருக்காங்க. 11.5 லட்சம். 11.5 லட்சத்துக்கு ஒரு கலெக்டர், ஒரு எஸ்பி, 2 பேர் கையில் கீயை கொடுத்தாச்சு, இந்த மாவட்டத்தை வழி நடத்து அப்படின்னு. நான் டாப் 10ல் இருக்கேன், இல்லை டாப் 100க்குள்ளே இருக்கேன் சிவில் சர்வீஸ் ரேங்க். ஆனால் சர்வீஸில் எப்படி இருக்குன்னா,
ஒன்றுமே இல்லை, ஜீரோ. ஆனால் அது வெளியே தெரியாது, வெளியே நமக்கு தெரியாது. இப்போ கேரளாவில் தான் அது இப்போ சமீப காலமாக வெளியே தெரியுது. சில ஆஃபீஸர் மேலே நடவடிக்கை எடுக்கிறாங்க, அது வெளியே வருது. அதில் நல்ல ஆஃபீஸர்ஸ் இருக்காங்க, மோசமான அதிகாரியும் இருக்காங்க. ஆனால் தமிழ்நாட்டில் அது பெருசாக தெரியாது, கர்நாடகாவில் அது தெரியாது, நார்த் இந்தியாவில் சுத்தமாக தெரியாது. ஆனால் உள்ளே இருக்கும், ஆனால் நமக்கு வெளியே பப்ளிக்கு தெரியாது. இப்போ நான் தேடி கண்டுபிடிக்க ஆரம்பிக்கிறேன். அதாவது நான் எப்போ சிவில் சர்வீஸுக்கு தயாரானோ அந்த வருஷத்துலேருந்து இப்போ வரைக்கும், இனிமேலும் அப்படி வச்சுக்கோங்க. அதுக்கு முன்னாடி என்னுடைய சீனியர்ஸ் எல்லாம் இருப்பாங்க, நான் அதை கணக்கில் எடுத்துக்கல. அப்படி எடுக்கும்போது, அப்படி நான் ஊடுருவி பார்க்கும்போது, நிறைய அதுக்கு உழைப்பை போட்டு கண்டுபிடிக்கும்போது, தமிழ்நாட்டு அளவில் ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஆர்எஸ் இந்த 3 கேட்டகரியில் 22 அதிகாரிகள் மட்டுமே சிறந்த அதிகாரி. அதில் 3 பேர் ரிட்டையர்ட் ஆகிட்டாங்க, 19 பேர் தான் இருக்காங்க. இது நான் சொல்கிறது தமிழ்நாட்டில் மட்டும். அந்த 19 பேரை வச்சு இந்த ஸ்டேட்டை எப்படி வழி நடத்துறது? அப்போ மற்றவங்கெல்லாம் யார் அப்படின்னு ஒரு கொஸ்டின் இருக்குல்ல. அவங்களெல்லாம் விஆர்எஸ் கொடுத்து வீட்டுக்கு அனுப்புறது நாட்டுக்கு நல்லது. இதை நான் இப்படி சொல்கிறேன், உங்கள்கிட்ட சொல்கிறேன். இதை நான் வெளியே சொன்னால் ஏதாச்சும் நடக்குமா? ஒன்றுமே நடக்காது. யாராச்சும் நம்புவாங்களா? சந்தேகம். கோர்ட்டில் போய் இதை வழக்காக ஃபைல் பண்ணுறேன், ஆதாரபூர்வமாக. கோர்ட் என்ன பண்ணும்? ஒன்றுமே பண்ண முடியாது. அதே மாதிரி 22 பேரில் 3 பேர் ரிட்டையர்மெண்ட் ஆகிட்டாங்க, 19 பேரை மட்டும் வச்சு இந்த தமிழ்நாடை வழி நடத்துங்கன்னு சொல்லி மீதி எல்லாம் வெளியே அனுப்பணும்னா என்ன ஆகும்? நம்ம ஸ்டேட்டை ஸ்தம்பிச்சு போகும், ஒன்றுமே நடக்காது. அதை பண்ண முடியாது. அதை பண்ண முடியாதுன்னு எனக்கே தெரியும். அப்போது ஹைகோர்ட்டுக்கு தெரியுமானா கண்டிப்பாக தெரியும், சுப்ரீம் கோர்ட்டுக்கு தெரியுமான்னு தெரியும். அப்போ என்ன வழி? மாற்று வழி. அவங்கெல்லாம் ரிட்டையர்மெண்ட் ஆகிற வரைக்கும் பொறுமையாக இருக்கிறதா, இல்லை ஏதோ ஒரு ரீசன் கொடுத்து ஒவ்வொருத்தரையாக வருஷம் வெளியே அனுப்புவோமா? இப்போ நான் சொல்கிறதெல்லாம் உண்மையாக பொய்யா? அந்த கேள்வியெல்லாம் இருக்குல்ல. அதனால தான் நான் இப்படி உருவாக்குறேன். ஸோ வர்மா செஷன்னு ஒன்று, லேண்ட்மார்க் புக்குன்னு ஒன்று, நியூஸ் பேப்பர்னு ஒன்று, இந்த 3 சேர்ந்தது தான் எக்ஸ் ஃபார்முலா. இந்த எக்ஸ் ஃபார்முலாக்குள்ளே ஒரு ஸ்கூல் படிக்கிற பையன் உள்ளே வரணும், கல்லூரி படிக்கிறவங்க உள்ளே வரணும், சிவில் சர்வீஸ் இந்த வருஷம் எழுத போகிறவரும் உள்ளே வரணும். இது ரொம்ப சாதாரண விஷயம்தான், ஆனால் செய்ய முடியாது. ரொம்ப சாதாரண விஷயம், ஆனால் செய்ய முடியாது. இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் எல்லாருமே செல்ஃபோன் யூஸ் பண்ணுறீங்க. ரஜினிஷ், பிரசிலா, உதயபாரதி, வேதா, அபிமன்யு, பரதன், கிருஷ்ணா எல்லாருமே என்ன பண்ணுறீங்க? ஃபோன் யூஸ் பண்ணுறீங்க. நான் என்ன நினச்சிட்ருக்கேன், ரஜினிஷோட அப்பா நான் தான், உதயாவோட அப்பா நான் தான், பிரசிலாவோட அப்பா நான் தான், இசையோட அப்பா நான் தான் நான் நினச்சிட்ருக்கேன். இவரை நான் ரொம்ப கடுமையாக ஒரு புத்தகத்தை படித்து அந்த புத்தகத்திலேருந்து எல்லாத்தையும் பயன்படுத்தி பார்த்து ஒரு அதிசயமாக நினச்சி ஓஷோ அப்படிங்கிற ஒரு மகத்தான மனிதனுடைய பேரை ரஜினிஷ்க்கு நான் பேர் வைக்கிறேன். ரஜினிஷ் ஓஷோவோட பேர். அந்த பேரை கூப்பிடும் போதெல்லாம் நான் ஓஷோவை நினச்சிக்கிறேன். அந்த மனிதன் நான் அந்த ஆள் பார்த்ததே கிடையாது, அவர் யாருன்னே தெரியாது. ஆனால் அவரை படித்து உள்வாங்கி எனக்குள்ள அவ்வளோ பிரம்மாண்டத்தை ஏற்படுத்திய நபர். அவரோட பேரை வைக்கிறேன், ஆசையாக வளர்க்குறேன், அவருக்கு தேவையானதெல்லாம் கொடுக்குறேன். அவர் படிப்பு, ட்ரெஸ்ஸு எல்லாமே நான் தான் பண்ணுறேன். பெற்றது நான், வளர்க்குறது இன்னொருத்தன். யார் அது? ஃபேஸ்புக் ஓனர், எக்ஸ் தளத்தோட ஓனர், அமேசானோட ஓனர். பெற்றது நான், வளர்த்தது அவங்க யாருன்னு எனக்கு தெரியாது. இப்படி இருக்குது. அவங்க தான் டிசைன் பண்ணுறாங்க ரஜினி சார். நான் இங்கே இருந்துட்டு நீ வர்மா கிளாஸ் காலையில் எழுந்திரிச்சியா, புத்தகத்தை படிச்சியா, நியூஸ் பேப்பரை பார்த்தியா, காலேஜ் போனியான்னு நான் கேட்டுட்ருக்கேன். எனக்கே தெரியாது. அவங்க தான் ரஜினி சிங் பிரச்சனை உருவாக்கிட்டு இருக்காங்க. அவன் பணக்காரன் ஆகிட்டு இருக்கான், நான் ஏழை ஆகிட்டு இருக்கேன். நான் என் வேலையெல்லாம் போட்டு 21 வயசில் நீ ஐஏஎஸ் ஆகிடணும், ஃபஸ்ட் அட்டம்ப்ட்லேயே கிளியர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு என் சந்தோஷத்தெல்லாம் விட்டுட்டு, என்னுடைய தொழிலெல்லாம் விட்டுட்டு, எனக்கான மதிப்பீடெல்லாம் விட்டுட்டு அவனுக்காண்டியும் நின்றுட்டு இருக்கேன், உங்களுக்காண்டியும் நின்றுட்டு இருக்கேன். ஆனால் அவன் எங்கே இருக்கானே தெரில, ஏதோ ஒரு கண்ட்ரியில் இருக்கான். அவன் டிசைன் பண்ணுறான், அல்காரிதம் அவன் கையில் இருக்குது, என் கையில் இல்லை. நான் வெறும் கற்பனையை மட்டுமே தூக்கிட்டு இருக்கேன். கிருஷ்ணா ஐஏஎஸ் ஆயிடுவார், பரதன் ஐஏஎஸ் ஆயிடுவார், அபிமன்யு ஐஏஎஸ் ஆயிடுவார், ரஜினி வேதா, ஹேமா,
உதயபாரதி இசை எல்லாரும் ஐஏஎஸ் ஆயிடுவீங்க அப்படின்னு நான் கற்பனையில் இருக்கேன். ஆனால் அல்காரிதம் யார் கையில் இருக்குது? எவனோ ஒருத்தன் கையில் இருக்குது. அவன் யாருன்னே எனக்கு தெரியாது. இது எனக்கு மட்டுமானு கிடையாது. அப்படின்னா எனக்கு மட்டும் இது கிடையாது. இந்தியாவில் உள்ள ஒவ்வொருத்தரும் இந்த நிலைமையில தான் இருக்கு. இது ஆட்சியை மாற்றுது, நாட்டை அப்படி திருப்பி போடுது, புத்தகம்லாம் வேஸ்ட்டுன்னு தூக்கி வீசுது. ஒழுங்கா அல்காரிதத்துக்குள்ள வா. இந்த ஓசோ சொன்னாரு, பாரதி சொன்னாரு, அவர் சொன்னாரு, இவர் சொன்னாருன்னா எதுவும் பண்ணிட்டு இருக்காது. அவங்க எல்லாம் பழைய ஆளு, ஓல்டு இஸ்ட் கோல்டு, அதெல்லாம் இந்த குப்பையில் போடு. நான் சொல்கிறது இதே, செவ்வாய் கிரகத்துக்கு போகிறதுக்கு ரெடியாக இருக்கேன், கூட வரையா இல்லையா? எலன் மாஸ்கோட அறிவிப்பு போச்சு. நியூஸ் பேப்பர் அவனை பற்றி தான் படிக்க வேண்டியிருக்கு. இன்னைக்கு எலன் மாஸ்க் எந்த சேட்டலைட்டு விட்டார், அவனை பற்றி தான் ஹிந்து நியூஸ் பேப்பரில் இருக்குது. அதுதான் யூபிஎஸ்சி கொஸ்டினாகவும் இருக்குது. அல்காரிதத்தை பண்ணுனா ஓகே, அவனை பற்றியே படிக்க வைக்கிறான். யூபிஎஸ்சி அதுவே கொஸ்டினாக ஃப்ரேம் பண்ணுது. அப்போ பேரண்ட்ஸாக நான், ஒரு அகாடமியோடைய நடத்துகிறவனா நான், உங்களுக்கு வழிகாட்டியா நான் அப்படின்னு சொல்லிக்கிறேன்னா இல்லையா? நான் கற்பனையிலே இருக்கேன், ஒன்றுமே நடக்க மாட்டேங்குது. அப்போ நம்ம எப்படி வாழ்கிறோம் அப்படின்னா, பெத்தது வளர்த்ததுன்னு கூட சொல்ல முடியாது. பெத்தது வேணும்னா நாங்கள் இந்தியாவில் உள்ள மொத்த பெற்றோர்களே சொல்லலாம். வளர்க்குறது யார் அப்படின்னா, எங்கேயோ ஒரு அறையில் ஒருத்தர் இருக்கான், அவனுக்கு மார்க்குன்னு பேர், எலன் மஸ்க்னு பேர், அந்த அமேசானோடைய ஓனர் பேர் என்ன? இவங்க 3 பேர். அடுத்து 4ஆவதாக ஒருத்தர் வரப்போகிறான், 5 6 அப்படின்னு அதிகபட்சம் 10 பேர் போதும். இந்தியாவில் 144 கோடி பாப்புலேஷன். இதை எல்லாத்தையுமே 10 பேர் தான் டிசைன் பண்ண போகிறோம். சரி, நம்ம பேசாமல் பின்னாடி போய் ஃபோனு டிவி எல்லாம் ஆஃப் பண்ணி வச்சுட்டு, மகாத்மா காந்தி என்ன சொன்னார், பகத்சிங் என்ன சொன்னார், நம்ம இந்தியாவில் என்ன நடந்துச்சு, பழைய ஏஷியன்ட்டில் மாடர்ன் ஹிஸ்டரியை படிப்போம்னா அங்கேயும் இவங்களுடைய வாழ்க்கை வரலாறே வந்து நிற்கிது. எலன் மஸ்க் 40 வருஷத்துக்கு முன்னாடி என்ன எப்படி இருந்தார் தெரியுமான்னு சொல்லி புக்கு போட்டிருக்காங்க. எல்லாத்தையுமே இவன் கண்ட்ரோலில் தான். அப்போ என்ன ஆகுதுன்னா, நான் என்ன பண்ண போகிறேன் அப்படிங்கிற கேள்வி எனக்கு இருக்குது. ரஜினிஸ் மேலே, கிருஷ்ணா மேலே, உங்கள் மேலெல்லாம் நம்பிக்கை வச்சுருந்தா கூட அது கற்பனை மாதிரி தெரியுது. வேற யாரோ இங்கே நமக்கே தெரியாமல் நம்ம அறைக்குள்ளே உட்காந்துருக்கான். வீட்டு சாவி என்கிட்ட இருக்குது, ஆனால் வீட்டுக்குள்ளே வேற யாரோ ஒருத்தர் இருக்கு, அவன் தான் ஆட்சியே பண்ணுறான். என்னை இன்னொருத்தன் டிசைன் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன். எங்கள் அப்பா என்ன டிசைன் பண்ணுறாரு சரி, எங்கள் அம்மா என்ன டிசைன் பண்ணுறாங்க சரி, என்னுடைய குரு என்ன டிசைன் பண்ணுறாரு சரி, யாருன்னே தெரியாது, எங்கேயோ இருக்கான், எது வழியாக வர்றானே தெரிய மாட்டேங்குது. அதுக்கு பேர் அல்காரிதம்னு பேர். இப்போ நானே அதுக்குள்ளே தான் இருந்தாகணும், இல்லைன்னா இது கூட பேச முடியாதுங்கிற கட்டாயத்தில் வேற இருக்கேன். நீங்கள் பேசுகிறதா இருந்தால் ஒழுங்காக பேசுங்க. என்கிட்ட சொல்கிறவங்க அப்படி தான் சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், யூடியூப்பில் நீங்கள் ரீச் ஆகலைன்னு வச்சுக்கோங்க, உங்கள் அகாடமி அவ்வளோதான். கடைசியில் நானும் அந்த லிஸ்ட்டில் தான் இருக்கேன். சிவில் சர்வீஸில் வெற்றியாளர்களை பற்றி பேசுகிறோம், வெற்றி பெற்ற பிறகும் அவங்க எப்படி இருக்காங்கன்னு பேசுகிறோம். நம்ம எப்படி இருக்காங்கன்னு பேசணுமா இல்லையா? இப்போ கல்லூரிக்கு நீங்கள் போகிறீங்க, இப்போ எனக்கு பயம், ஸ்கூலில் சமாளிச்சுட்டேன், கல்லூரி என் கட்டுப்பாட்டில் இல்லை, இப்போ பயம் இருக்குது. பயமும் இருக்குது, பொறுப்பும் இருக்குது. அப்போ என்ன தெரியுது அப்படின்னா, நான் எதை பண்ணிக்கிட்டு இருக்கணும், அதோட எக்ஸ்பிளனேஷன் இருக்குல்ல, அது ரொம்ப முக்கியம். அது ரொம்ப காலத்தோட கட்டாயம். இது இருந்தே ஆகணும், இது இல்லை அப்படின்னா நீ தப்பிக்க மாட்டேன், வாய்ப்பே இல்லை. நம்ம இப்போ சிவில் சர்வீஸ்க்காக பேசுகிறோமா இல்லையா? அதில் தெரிய வேண்டிய விஷயம் என்னென்னா, லாக்டவுன் டயத்தில் 2020 அந்த மார்ச் எண்டில் தான் லாக்டவுன் அறிவித்தாங்க. ஏப்ரல் மாதம் லாக்டவுனில் நம்ம எல்லோரும் வீட்டில் இருக்கோம். டெல்லியில் ஒரு மூத்த ஐஆர்எஸ் அதிகாரி ஹாஸ்பிட்டல் மாடியிலேருந்து தற்கொலை பண்ணுறாரு. எப்படி தற்கொலை பண்ணுறாருன்னா, எனக்கு கொரோனா வந்துருமோன்னு பயத்தில் தற்கொலை பண்ணுறாரு. பண்ணது யார்? ஒரு ஐஆர்எஸ் ஆஃபீஸர். நம்ம எந்த பதவிக்கு போகணும்னு நினைக்கிறோமோ அந்த இடத்துல உள்ள ஒரு மூத்த அதிகாரி தான் இதை பண்ணது. கொரோனா வந்துருச்சு, இல்லை கடுமையான நோய் வந்துருச்சு, வலி தாங்க முடியல, இப்படி இருக்கிறதுக்கு நம்ம செத்தரலாம் அப்படின்னு நினைச்சு அவர் பண்ணலை, வந்துருமோன்னு பயத்தில் பண்ணார். அந்த செய்தி எனக்கு முன்னாடி இருக்க கேள்வி, நாளைக்கு அது எனக்கு வராதா, அந்த எண்ணம் எனக்கு வராதா, இல்லை உனக்கு வராதா அப்படின்னா கண்டிப்பாக வரும். இப்போ என்ன செய்யுது? இப்போ ஒவ்வொருத்தராக சூசைட் பண்ணுங்க, அப்படியா சொல்ல முடியும்? அப்போ அதுக்கு வழி என்ன இருக்குது?
கோயில் கோயிலாக போகிறேன், மறுபடியும் அப்படித்தான் இருக்கு. நீங்கள் சொன்ன புத்தகத்தெல்லாம் படிக்கிறேன், அப்படியும் இருக்கு. இல்லை தனியாக இருந்து பார்க்குறேன், அப்பவும் அப்படித்தான் இருக்கு. இல்லை இவர் கூட நீ சேர்ந்து ட்ராவல் பண்ணால் உனக்கு அந்த எண்ணமே வராது, அதையும் செஞ்சு தான் பார்க்குறேன், ஆனால் வருது. அதுலேருந்து நான் தப்பிக்க முடியல. இன்னைக்கு பிரச்சனை. அப்போ என்ன தெரியுதுன்னா, இந்த எக்ஸ்பாரம்லாம் ஒவ்வொருத்தருக்கு கட்டாயம். சொல்லப்போனால் இந்தியாவே இதை ஃபாலோ பண்ணி ஆகும், ஆனால் கேட்காது. அதனால அகாடமியில் மட்டும் இதை பேசுகிற மாதிரி இருக்கு, அதுவும் சிவில் சர்வெண்ட்டுக்காக பேசுகிற மாதிரி இருக்கு. முசோரிக்கு நம்ம போகிறோமா இல்லையா, சர்வீஸ் வாங்கின பிறகு நமக்கு ட்ரைனிங் கொடுப்பாங்க. முசோரி உத்தராகண்டில் இருக்க முசோரியோட ட்ரைனிங் பேட்டர்னே மாற்ற சொல்லி அரசாங்கத்திட்ட நான் கோரிக்கை வச்சுட்ருக்கேன். உங்கள் ட்ரைனிங்கில் இவ்வளோ கோளாறு இருக்குது, மாற்றுங்க. அதெல்லாம் இன்னும் காதில் விழலை அரசாங்கத்துக்கு. விழும்போது பார்த்துக்கலாம், இப்போ நம்ம பண்ணுறதை பண்ணுவோம். இவ்வளோ பேச்சு இதுக்குள்ளே இருக்குது. அப்போ கல்லூரிக்கு நாளையிலேருந்து கல்லூரி மாணவனாக போகக்கூடிய உனக்காகவே இந்த வகுப்பு, அதுவும் பயமும் பொறுப்போட பேசிட்டு இருக்கேன். இப்போ பயம் இருக்கு, உள்ள பொறுப்பு இருக்கு. பயம் யாரு? நான் வளர்க்கவே இல்லை, அவனை வேற எவனோ வளர்த்துட்டு இருக்கான். என்னன்னா எக்ஸ் ஃபார்முலாங்கிறது நம்ம ஃபாலோ பண்ணியா, ஃபாலோ பண்ணுறதுல நிறைய பிரச்சனை. ஆனால் ரொம்ப இருக்கையில் ரொம்ப சாதாரண விஷயம் இதுதான். இப்படி நான் இதை நினைக்கிறதுனால தான் யூபிஎஸ்சியே சாதாரண விஷயம்னு நான் சொல்கிறேன். ஆனால் யாரும் நம்புறது இல்லை. ஐயோ கஷ்டம், சிவில் சர்வீஸ் எவ்வளோ கஷ்டம் தெரியுமா அப்படி. ஆனால் இருக்கையில் ரொம்ப ஈஸியாக இருக்குது. ஸோ இந்த டைரியில் ரஜினிஷோட நோட்டை பார்க்கும்போது எனக்கு திருப்தியே இல்லை. நேற்று நைட்டு இதை புரட்டி பார்த்தேன். நான் ஏற்கனவே எழுதி வச்சுருக்கேன் நோட்ஸ், அவரை பற்றி, பிரசிலாவை பற்றி, இசையை பற்றி, எல்லாரையும் பற்றி எழுதி வச்சுருக்கேன். அப்புறம் ஒவ்வொரு பக்கமும் என்ன சொல்லுதுன்னு நான் என்னென்னாலே கேள்வி கேட்டுக்கிறேன். அவருக்கு ஏதாச்சும் நமக்கு ரொம்ப பிடிச்சவர்னால எக்ஸ்ட்ரா ஒரு 10 வார்த்தையை சேர்த்து எழுதுவோம், ஒரு 10 மார்க்கு சேர்த்து போட்டு அவருக்கு மோட்டிவேஷன் பண்ணுவோம். அப்படின்னா நான் அவரை ஏமாத்துறேன்னு அர்த்தம், அவரை பலவீனப்படுத்துறேன்னு அர்த்தம். ஆனால் அவருக்கு அது இனிக்கும். கரெக்டு, அவர் கரெக்டாக என்ன, எனக்கு ரொம்ப பிடிச்சவரே அவர் தான் அப்படின்னு. ஆனால் உள்ள என்ன நடக்கும் அப்படின்னா, நான் ஏமாத்துறேன். யாரை? ரஜினிஷை ஏமாத்துறேன், உங்கள் எல்லாத்தையும் நான் ஏமாத்துறேன். இவ்வளோ பிரச்சனை இவ்வளோ நேரம் பேசுகிறோமா இல்லையா? அவ்வளோ பேசிட்டு இப்போ மறுபடியும் நான் என்ன பண்ணுறேன், அவருக்கு ஊக்கப்படுத்துகிறேன்னு சொல்லி எக்ஸ்ட்ரா 4 வார்த்தை எழுதுறேன். ரஜினிஷ் மாதிரி, பிரசிலா மாதிரி, வேதா மாதிரி, கிருஷ்ணா மாதிரி யாருமே இல்லை உலகத்தில் அப்படின்னு எழுதுறேன்னு வச்சுக்கோ, எப்படி இருக்கும்? மனசு நல்ல குளிராக இருக்கும். உங்களுக்கு ஒரு 10 மார்க்கு சேர்த்து சேர்த்து போட்டுகிட்டே இருக்கு. ஆனால் ஒரு 5 வருஷம் கழிச்சு நீங்கள் யோசிக்கும்போது, என் வாழ்க்கையை சீரழிச்சதே யார் அப்படின்னா இவர் தான் அப்படின்னு என்ன தான் காட்டுது. ஏன்னா ரிசல்ட் அப்படி தான் வந்து நிற்கும். ஸோ இந்த ஃபார்முலா படி தான் நம்ம இருந்தாங்கன்னு வேறு வழியே இல்லை. கல்லூரி போகிறனால இதை பற்றி தெளிவாக நம்ம பேசணும். ஏற்கனவே இதை வந்து பலமுறை நான் பேசியிருக்கேன். ஆனால் இன்னைக்கு வந்து அதிகப்படியாக அதை திறந்த புத்தகம் மாதிரி பேசணும்னு நினைக்கிறேன். அது தேவை. இங்கே பேசுறதுக்கு சங்கடப்பட்டுட்டு நிறைய பேர் இருக்காங்க, நிறைய பேர் பேசுறதுக்கே தகுதி இல்லாமல் இருக்காங்க. அது வேற, தெரிஞ்சவங்களும் பேச சங்கடப்பட்டு இருக்காங்க. அதனால இதை நம்ம பேசியா, இந்த ஒவ்வொரு வகுப்புமே, இந்த 3 வகுப்புமே 3 பில்லர் மாதிரி. இதுல இருந்துதான் இதுக்கு வரணுமே தவிர்த்து, இதுல இருந்துதான் இதுல வரணுமே தவிர்த்து, இதுல இருந்து நேரா இதுக்கு போயிடலாம், இல்லை இது 2 எனக்கு வேணாம், இது மட்டும் போதும் அப்படின்னா தோத்து போயிடும். இந்த 3மே இருந்தாலும், இந்த 3க்குள்ளதான் நீ இருந்தாகணும். இந்த 3 தான் அந்த அல்காரிதத்தை உடைக்கும். நீயே அல்காரிதமா மாறும். நீ முடிவு பண்ணு.